The chapter 8 aldehyde ketones and carboxylic acid continue பண்றோம். So next topic என்ன பார்க்க போறோம் அப்படினா specific preparation of aldehyde ketones பார்க்க போறோம். சரிங்களா? Okay. First preparation வந்து Rosenman reduction reaction. இப்போ வந்து specific preparation of aldehyde first. aldehyde ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அப்புறமா கீட்டோன் பார்ப்போம். சரியா? ரோசன்மன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரோசன்மன் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அசைல் ஹாலைடு எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஒரு பென்சாயில் ஹாலைடு எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் என்னது? பென்சாயில் ஹாலைடு. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா PDCH2 போட்டு ரெடியூஸ் பண்ண போகிறோம், கார்பன் போட்டு ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது ரெடியூஸ் பண்ணால் உனக்கு என்ன ஆகும்னா ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிரும். நம்மளுக்கு என்ன தேவை? இது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட். ஆனால் இது வந்து என்ன பண்ண ரெடியூஸ் பண்ணால் ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிரும். ஆனால் நமக்கு என்ன தேவை? ஆல்டிஹைட் தான் தேவை. அதனால ஒரு கெட்டாலிட்டிக் பாய்சன் உள்ள ஆட் பண்ண போகிறேன். அந்த கெட்டாலிட்டிக் பாய்சன் தான் BaSO4ம் சல்ஃபரும். ஓகேவா? ஆமாம், இது வந்து என்னது? கெட்டாலிட்டிக் பாய்சன். which will not allow the further reduction to alcohol. alcohol reduce ஆக விடாது, stop still aldehyde. அப்போ இது என்னவா மாறும்? உனக்கு RCHOவா மாறும். இது என்னவா மாறும்? சல்ஃபர் போட்டோன்னு இது என்ன வரும்? பென்சால்டிஹைடாக மாறும். புரியுதா? இப்போ உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஆஃப் ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் அண்ட் சல்ஃபர் இன் ரோசன்மன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்? நேமிங் ரியாக்ஷன்னா ஒன்று படிக்கணும் நீங்கள். ஓகேவா? எல்லா டீட்டெயில்ஸும் படிக்கணும். ஓகேவா? புரிஞ்சா? ரோசன்மன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் புரிஞ்சு? இதுதான் நேமிங். ரோசன்மன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நேம் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் நேமிங் ரியாக்ஷன். ரெண்டாவது ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனும் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான். இதே மாதிரி ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சைனைடு எடுத்துக்கிறேன், அல்கைல் சைனைடு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டானஸ் குளோரைட் SnCl2 and HCl போட்டு ரெடியூஸ் பண்ண போகிறேன். ரெடியூஸ் பண்ணோன்னா என்ன ஃபார்ம் ஆகுது? எனக்கு RCH டபுள் பாண்ட் NH இமைன் ஃபார்ம் ஆகும். இமைன் will be formed as intermediate. இது வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபர்தராக ஆசிட் போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணோன்னே உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். இதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் இருக்குது. இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன்? சைனைடு எடுத்துக்கிறேன், ரெடியூஸ் பண்ணோன்னே எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? இமைன் ஃபார்ம் ஆகுது. அதை ஃபர்தராக வந்து நான் ஆசிட் போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணோன்னே எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. பட் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனில் என்ன ரியாஜென்ட் எடுத்துக்கிறோம்? நம்ம ஸ்டானஸ் குளோரைடும் HCl எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்னா டைபால் போட போகிறோம். டைபால். டைபால் அப்படின்றது என்ன அப்படின்னா டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. அலுமினியம் ஸ்பெல்லிங் கரெக்டா? அலுமினியம் ஹைட்ரைடு. ஓகேவா? இல்லைன்னா இது வந்து எப்படி எழுதுவோம்? நம்ம இப்படியும் இருக்கும். டைபால்னு போகிறதுக்கு பதிலாக இப்படியும் போடுவாங்க. இதுவும் அதே தான். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரியேஜென்ட் தான் டிஃப்ரென்ஸ். எல்லாமே சேம் தான். இந்த ஸ்டீஃபனில் என்ன ரியேஜென்ட் போடுறோம்? நம்ம ஸ்டானஸ் குளோரைடும் HClயும் போடுறோம். அங்கே என்ன ரியேஜென்ட் போடுறோம்? டைபால் போடுறோம். இமைன் தான் ஃபார்ம், அமைன் கிடையாது, இமைன் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுவும் எல்லாமே ஒன்று தான். ஃபோர்த் ரியாக்ஷன் வந்து என்ன பண்ண போகிறோம்னா எட்டர்ட் ரியாக்ஷன். எட்டர்ட் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா நான் ஒரு பென்சின் டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறேன். பென்சின் டெரிவேட்டிவ் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா குரோமைல் குளோரைட் ஆட் பண்ண போகிறேன். வாட் இஸ் குரோமைல் குளோரைட்? CrO2Cl2 தான் குரோமைல் குளோரைட். ஓகேவா? இதில் குரோமைல் குளோரைட் ஆட் பண்ணோடனே உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா CH, இது அப்படியே எழுதிக்கோ,
CrO2Cl2 இன்னொரு H போட்டு ட்வைஸ் போட்டுரு. இதுக்கு பேர், இது வந்து என்னது, இன்டர்மீடியட். இதுக்கு பேர் வந்து என்ன, குரோமியம் காம்ப்ளெக்ஸ். இப்போ இதை நீ வந்து ஆசிட் போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணோன்னு எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா, இதான் வந்து எட்டர்ட் ரியாக்ஷன். இப்போ எட்டர்ட் ரியாக்ஷன் பார்த்தோம்ல, எட்டர்டு மாதிரியே இன்னொரு ரியாக்ஷன். அதே மாதிரி நான் ஒரு பென்சின் டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஒரு பென்சின், கவனிங்க, பென்சின் டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, CrO3 ப்ரெசன்ஸில் H ப்ளஸ் CH3 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O CH, இது அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் போடுறேன், அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் போடுறேன். ஓகேவா, அப்போ இதில் என்ன ஆகும், இது வெளியில் போய் கட் ஆயிடும். இப்போ இதில் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்டர்மீடியட் போடுறோம். CH, இங்கேயும் CH தான் போட்டிருக்கோம். CHல இந்த OCO CH3 போய் ஜாயின் ஆகும். O C டபுள் பாண்ட் O CH3 ட்வைஸ். அங்கேயும் ட்வைஸ் போட்டிருக்கோமா, அங்கேயும் ட்வைஸ். ஸோ இதுக்கு பேர் பென்சிலிடின் டைஅசிட்டேட். டைஅசிட்டேட் இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகும். நான் ஏன் இன்டர்மீடியட்டுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி பேரெலாம் சொல்கிறேன்னா, அப்போ அது கேட்பாங்கன்றதான் அர்த்தம் இருக்குது. ஓகேவா, இப்போ ஃபர்தராக திருப்பி இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆசிட் போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணோன்னு எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும், பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா, ஓகே. ஸோ அதே மாதிரி நான் ஒரு பென்சின் டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, குளோரின் போட்டு ஹெச்னியூ போடுறேன். இது நம்ம வந்து ஹாலஜன்ஸில் படிச்சிருப்போமா, ஹாலஜன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் என்ன ஆகும், sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பனில் போய் ரியாக்ஷன் நடக்கும். கரெக்டாக, அப்போ இது என்ன ஆகும், இது CH Cl2 ஆகும். இதுக்கு பேர் பென்சால் குளோரைடு. இது ஃபர்தராக நீ வந்து ஆசிட் போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணோன்னா உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும், பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆயிரும். எல்லாத்துக்கும் பென்சால்டிஹைட், எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் மெட்டீரியல் சேம் தான். ப்ராடக்ட்ஸ் இந்த இதான் அதே மாதிரி Cl2 போடுறோம். நம்ம படிச்சிருக்கோம்ல இதை. இது வந்து பென்சால், ரெண்டு Cl இருக்குல்ல, பென்சால் குளோரைட். ஓகேவா, ஸோ அதே மாதிரி கேட்டர்மேன் செவன்த் வந்து கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். கேட்டர்மேன் கோச் ஒன்றும் கிடையாது. பென்சின் எடுத்துக்கோங்க. பென்சினில் நீ வந்து என்ன பண்ண போகிறேன், கார்பன் மோனோஆக்சைடும் HCl போட போகிறேன். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. ஓகேவா, அப்போது இது என்ன ஆகும், இது ரெண்டும் சேர்ந்து இன்சிட்டுவாக உனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, HC டபுள் பாண்ட் O Cl உனக்கு ஃபார்மைல் குளோரைடு கொடுக்கும். இதான் வந்து உன்னோட ரியேஜென்ட்டு. ஆனால் அந்த ஃபார்மைல் குளோரைடு வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள்ன்றனால நம்ம அதோட ரா மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். புரியுதா, இப்போ இதை என்ன பண்ணும், போயிட்டு உனக்கு பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆகும். புரியுதா, ஸோ இதான் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆல்டிஹைட், ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ். சரி, இது என்ன ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்தேன் உனக்கு, கேட்டர்மேன் கோச். இது பாரு, இது எங்கேயாவது பார்த்துருக்கேன்னு பாரு. இது என்ன ரியாக்ஷன், ஃப்ரிடல்-கிராஃப்ட் அசைலேஷன். எல்லாத்துலேயுமே படிக்கிறீங்க நீங்கள். அதை அசைலேஷன்னா அசைல் குரூப் போய் ஆட் ஆகுது. இதில் பாருங்களேன், உங்களுக்கு இது ரெண்டும் சேர்ந்தால் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். உங்களுக்கு HC டபுள் பாண்டோ Cl ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா, இது ஒரு அசைல் ஹாலைட் தானே, ஃபார்மல் ஹாலைட். ஏன் இது வந்து இது போடுறோம் நம்ம, பிகாஸ் ஃபார்மல் ஹாலைட் வந்து அன்ஸ்டேபிள்ன்றனால நான் வந்து கார்பன் மோனாக்சைடும் HCl போடுறேன். பட் மிச்சம் இருக்கிற அசைல் ஹாலைட் எல்லாமே வந்து ஸ்டேபிள் தான், அதனால இப்படி போடுறோம் நம்ம. இது வந்து ஃப்ரிடல்-கிராஃப்ட் அசைலேஷன் which is used for preparing ketone. இதான் வந்து ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன். புரியுதா, ஓகேவா. செகண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஒரு RMgX எடுத்துக்கிறேன். என்னது, கிரிக்னாட் ரியேஜென்ட்டாக. இது கூட கேட்மியம் குளோரைட் போடுறேன். போட்டேன் அப்படின்னா உனக்கு என்ன, இது ரெண்டு மாலிகுல், அப்போ உனக்கு டை ஆல்கைல் கேட்மியம் உனக்கு ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் Mg, இங்கே ஒரு X, இங்கே ஒரு Cl, 2 டைம்ஸ் வெளியே போயிடாது.
இந்த டைஆல்கைல் கேட்மியம் தான் உனக்கு ஒரு அசைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த ஆர் போய் இங்கே சேர்ந்துடும், இந்த எக்ஸும் இந்த சிடியும் சேர்ந்து CdX2 வெளில போயிடும். போயிட்டு உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ, இதை நான் ஆர் டேஷ்னு வச்சுக்கிறேன், இந்த ஆர் டேஷ்னு வச்சுக்கிறேன். அப்போ உனக்கு ஆர் டேஷ் இங்கே ஃபார்ம். ஸோ உனக்கு கீட்டோன் இன்னொரு ப்ரிப்ரேஷன். தேர்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கீட்டோன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சயனைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, இது கூட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடுறேன். அப்போ என்ன ஆகும், இது எலக்ட்ரான் எடுத்துக்கிறோமா, ஸோ இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகுமா, இது என்ன ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகுமா. அப்போ ஆர் சி இங்கே ஒரு ஆர் டேஷ் வந்துடும். ஓகே, இது டபுள் பாண்ட் NMgXன்னு ஃபார்ம் ஆகும். ஃபர்தராக வந்து ஆசிட் போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணோன்னே உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இது ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஆர் டேஷ், இது வெளியில் போயிடும். புரியுதா? ஸோ இது 3 தான் வந்து உனக்கு ப்ரிப்ரேஷன், ஸ்பெசிஃபிக் ப்ரிப்ரேஷன் ஃபார் கீட்டோன்.